ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகோட ஒரு நியூ பிஎல் ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனிவர்சரி ஜூன் 13 பிடிஎஸோட ஆனிவர்சரி வருது இல்லை. ஸோ அதுக்காக அதுக்கு நான் ஓட்டி சவுண்ட் தான் போட்டிருக்கணும். ஆனால் இந்த ஸ்டோரி ரொம்ப நாளாக போடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதான் இப்போ போட போகிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற ஸ்டோரிஸ்லாம் போடணும். எனக்கு உடம்பு சரியில்லை, சுத்தமாக முடியல. எனக்கு ஃபீவர் இல்லை, கோல்டு இல்லை, என் பாடியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் முடியல, என்னால் எழுந்து நடக்கக்கூட முடியல. செம்ம டயர்டாக இருக்குது. இப்போயே ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு ரெக்கார்ட் பண்ண கூட முடியல. அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னன்னே தெரியல. என் ஃபோனை எடுக்கவே முடியல. என்னால் என் ஃபோனை எடுக்க முடியவே இல்லை. எடுத்து எதையாவது வாட்ஸ்அப் பக்கம் வர முடியல, இன்ஸ்டா பக்கம் வர முடியல. ஆனால் என் அக்கௌண்ட் எப்பயும் ஆன்லைன்லேயே இருக்கும். ஏன்னா நெட்டை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இன்ஸ்டாவை பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டு தூங்கிடுறேன். ஸோ என் அக்கௌண்ட் எப்பயும் ஆக்டிவ்லேயே இருக்கும். இதுதான் என் ரொட்டீன். இப்படி தான் போகுது. எப்போ தூங்குறேன், எப்போ இறந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதாண்டா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சீக்கிரமாக போட்டுறேன். அப்புறம் உங்கள் ஹெல்த் எல்லோரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட் ஸ்டோரிக்கல போகலாமா. நேம் நான் ஒன்றும் செலக்ட் பண்ணல. நேம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் போடுறேன், ஓகேங்களா. ஸோ ஒன்லைன் கேட்டிங்கன்னா, ஒன்லைன் எப்படி இருக்கும்னா, ஒரு 2021 and 22 அந்த டைமில் கொரோனா வந்துச்சுங்களே, அந்த டைம், ஓகேங்களா. அந்த டைமை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரோனா, லாக்டவுன், அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரும். கொரோனா லாக்டவுனை நீங்கள் அந்த சீனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் கரெக்டாக வரும். ஸோ இப்போ கொரோனா லாக்டவுன் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்கலை போகலாமா. கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு வீடு தாண்டா காமிக்கிறாங்க. அந்த வீடு ஃபுல்லாக ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே உள்ளே போனால் ஒரு கிச்சன் தான். கிச்சனில் அவரோட லேப்டாப்பில் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மெம்பரும் அப்படி குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமன், சொல்லிட்டேன். சரி, இன்றைக்கி க்ராசரி ஷாப்புக்கு வரல? இல்லைடா, நான் வரல. ஏன், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா என்ன? ஃபீவர் எதாவது இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் என்னாச்சு? இதோட அடுத்த வாரம்டா, 14 நாள் ஆகும்டா. வா, வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைடா, போன வாட்டி வாங்கினது இருக்குடா. போன வாட்டி வாங்கினதுருக்கா? என்னடா சொல்கிற? போன வாட்டி நீ கம்மியாக தானே வாங்கின. இருக்குடா. நீ சாப்பிட்றியா இல்லையா ஜிமனா? நான் சாப்பிட்றேனே, அதெல்லாம் நான் நல்லா தான் சாப்பிட்றேன். ஜிமன், என்னாச்சு? இங்கே வா, இங்கே உட்காருவா. இருடா, இதை வாஷ் பண்ணிட்டு இங்கே உட்காருன்னு. இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் அந்த லேப்டாப் முன்னாடி உட்காராங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? பயமாக இருக்குடா. ஏன் பயமாக இருக்கு? அது தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. சங்குக்கு நினச்சா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்றல. இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா? அவரு நினச்சி பயமாக இருக்குடா. சங்குக்கிட்ட பேசுனியா? பேசினேன். எப்போ? 20 டேஸ்க்கு முன்னாடி. அப்போ 20 நாளாக பேசலையா? பேசல. என்னாச்சு? கால் பண்ணி பார்த்தியா? இல்லைடா, அவனா பண்ணுவான். நான் பண்ண அவன் எடுக்க மாட்டான். அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு தான் அவனா பண்ணுவான்னு விட்டான். சரி, நீ இப்போ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். போய் சொல்லாமல் சொல்ல. சாப்பிட்டேன்டா, நிஜமாக சாப்பிட்டேன்டா. என்ன ஆச்சு ஜிமன்? என்ன ஒரு மாதிரி இருக்க? என்ன விஷயம் சொல்லு, என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுடா. என்ன ஆச்சு? பயமாக இருக்குட்டாயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுக்கு எதுவும் ஆகாதில்ல ஜிமன், அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. அவன் எவ்வளோ சேஃபாக இருப்பான்னு உனக்கு தெரியும்ல. மகர, அவனை சேஃபாக இருப்பான். அவன்லாம் சேஃபாக இருக்க மாட்டான். அவனை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாதா ஜிமன்? அவன் என்ன சேஃபாக இருக்க விடுவான்டா? அவன் சேஃபாக இருக்க மாட்டான். அவன் கையை கூட ஒழுங்காக கழுவவே மாட்டான் தெரியுமா? என்னை மட்டும் பத்திரமா பார்த்துப்பான். இப்படி கழுவு ஜிமன், அப்படி கையை கழுவு, ஒழுங்காக கையை கழுவு, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு, இன்ஃபெக்ஷன் ஆகிடு போதுன்னு எல்லாம் சொல்லுவான். பெரிய வள்ளுவர் மாதிரி. ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான் தெரியுமா ஜிமன்? அவன் எதுவுமே பண்ண மாட்டான்டா. எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு. அவனை
முழுசா பற்றி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அந்த ஃபேஸ் மாஸ்க்கை கூட அவன் கழட்ட மாட்டான்டா. ஏன்? அதுலேருந்து எனக்கு கொரோனா ஒட்டிக்குமா? இந்த கேமரா மூலமாக ஒட்டிக்குமா? என்னடா அவன் அப்படி தான்டா சொல்கிறான். இதெல்லாம் நான் போட்டுட்டு தான் பேசுவேன் அப்படின்றான். அவன் ஃபேஸை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அவனை பார்ப்பேன், அந்த ஹெட்டில் இருக்க அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணுவான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கும் தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸை அவன் போட்டுட்டு போவான், அந்த ஒயிட் கலரில் அந்த ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பான். ஃபேஸ் மாஸ்க் போட்டிருப்பான். அவனுக்கு ஸ்வெட்டானாலே ஒத்துக்காது தெரியுமா? அவ்வளோ டைட்ஸ் எல்லாம் அவன் போடவே மாட்டான். அவனுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். செவன், எனக்கு பயமாக இருக்குது தயாங். அவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல, எனக்கு புரியுது. டாக்டர்னால் கஷ்டம்தான். அவன் 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 டாக்டருக்கு தான் படிச்சிருக்கான். எல்லாரையும் பார்த்துக்கணும். ஓகே, அவன் பார்த்துக்கணும்ல. பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கவலை இருக்கணுமா? ஏன் டாக்டரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் கவலை இருக்காதா? இந்த வீட்டில் அவன் வாய்ஸ் கேட்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என் கூட 1 மாதம்தான் இருந்தா தெரியுமா? தெரியும், கல்யாணம் எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. ஆனால் அவன் 1 மாதம்தான் முழுசாக இருந்தானே. அதுக்கப்புறம் கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வரவே இல்லை, ஏன்னா பார்க்கவும் இல்லை. வருவான் 3 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்தான். இப்போ வர்றதே இல்லை. அவனை பார்த்து 3 மாதம் ஆச்சு. சிவனி, நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. ஆனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் தினமும் ப்ரே பண்ணுறேன்டா. உனக்கு தெரியும்ல எனக்கு இந்த ப்ரேயர் மேலே நம்பிக்கையே இல்லைன்ட்டு. ஆனால் நான் ப்ரே பண்ணுறேன், தினமும் பண்ணுறேன். அவனுக்காக பண்ணுறேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் சேஃபாக இருக்கணுன்ட்டு. அவன் என்கிட்ட பேசுவான் தெரியுமா? இதோ சொன்னேன் 20 டேஸ்க்கு முன்னாடி. அப்போ அவன் பேசின போது அவன் சொல்கிற முதல் வார்த்தை ஐ எம் ஓகே. நான் கேட்குற முதல் வார்த்தை நீ நல்லா இருக்கே. அவ்வளோதான். அதுதான் எங்களோட முதல் வார்த்தையாக இருக்கும். அவன் பேசிகிட்டே இருப்பான். பின்னாடி வந்து டாக்டர் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் போகும்போது கூட அவன் என்னை பார்த்து லைட்டாக அந்த மாஸ்க்கை ஒரே ஒரு நிமிஷம் விட்டு கரட்டி ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மாஸ்க்கை போட்டு நான் போயிட்டு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுவேன், உசுரை கையில் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுவேன். கால் பண்ணுவான்னுட்டு 4 நாள் கழிச்சு பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன், சாரி நான் கால் பண்ணலை, கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருந்துட்டேன் அப்படின்னு. நான் அதெல்லாம் புரிஞ்சுப்பேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல, அவன் எப்படி இருக்கானே தெரியல. அவன் தூங்கியே ரொம்ப நாள் இருக்கும் போது. பாவம், அவன் கண்ணெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் தெரியுமா? அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான்டா. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கும். அவனை நான் அந்த ட்ரெஸ்ஸில் தான் பார்ப்பேன் தெரியுமா? அந்த ஃபுல் கவர்டு. நான் தினமும் நியூஸ் பார்ப்பேன். கம்மியாக இருக்கா, வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அந்த வைரஸ்க்குன்ட்டு. நான் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டே இருக்கு. நான் அவனை நினச்சி கவலைப்படுறேன், ஆனால் அவன் என்ன நினச்சி கவலைப்படுறான்டா. நீ சாப்பிட்டியாச்சு மேன்? உனக்கு சமைக்க தெரியாதுல்ல, நான் வேணா மெய்டு வைக்கட்டா? அவங்களுக்கும் இதே மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்துடலாம். கிண்டல் பண்ணுவான் தெரியுமா? அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்துடலாம், அவங்க அப்படி சமைக்கிட்டோம். நீ ரூம்லேயே இரு, அவங்க போயிட்டு வந்து நீ வா அப்படின்லாம் சொல்லுவான். நான் தான் வேண்டாம், பரவாயில்ல நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லணும். அவன் என்ன நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். சாப்பிட்டியா ஜமன், எப்படி இருக்க, ஃபீவர் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தால் உடனே டாக்டரை போய் பாரு, அப்படிலாம் விட்டுறாத. ஏதோ ஷாப்பிங் பண்ணணுன்னா சொல்லு, நான் டயாங்க வந்து வாங்கி தர சொல்கிறேன். என்ன சொல்வானா? அவன் இன்னும் வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன்றான். என்னை வீட்டை விட்டு வெளியே போவாதன்றான். நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறான். ஆனால் அவன் பார்த்துக்கிறானானே தெரியல. அவன் எப்போ பேசும்போது அவன் முகத்தில் ஒரு ஸ்மைல் இருக்கும் தெரியுமா? ஏன்னா நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு பயமாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நானும் தான் நர்ஸுக்கு படிச்சிருக்கேன். வரேன்னு சொன்னேன், வேணுன்னு சொல்லிட்டான். வீட்டிலே இருந்துட்டான். நீ ஹாஸ்பிட்டல்லாம் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டான். அவன் மட்டும் போகிறான். புரியுதுடா, அவனை சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். நானும் தானே அப்படி நினைக்கிறேன்.
அவன் பக்கத்தில் இருந்தால் வச்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியல. சரி அழாத. நான் இப்போ அழுறேன்னு தெரிஞ்சால் கூட என்ன திட்டுவான் தெரியுமா? அவன் சேஃபாக தான் இருப்பான், புரியுதா? நீ பத்திரமா இரு. நான் ரொம்ப சேஃபாக தான்டா இருக்கேன், வீட்டுக்குள்ளேயே தான்டா இருக்கேன், வெளியே கூட வர்றதில்ல. 14 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த க்ராசரி வாங்குறதுக்கு வருவேன். அப்பயும் பார்த்தியா ஃபுல் கவர்ட்டில் தான் வருவேன். ஆனால் அவன் என்னை நினச்சி அவ்வளோ பயப்படுறான். பைத்தியக்கா. அவனை நினச்சி இங்கே எவ்வளோ பயத்தில் இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா? அவனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாதுட்டாயா, எதுவுமே வரக்கூடாது. நான் தினமும் அதை தான் ப்ரே பண்ணுவேன். எனக்கு அவட்டில் மேலாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அவனுக்காக ப்ரே பண்ணுறேன். அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சும்மா நல்லாத. என்னால் முடியலட்டாயா. இவ்வளோ பெரிய வீட்டில் நான் ஒண்டியாக இருக்கேன். எதை பார்த்தாலும் அவன் ஞாபகம் வருது. இதோ இந்த கிச்சனில் குக் பண்ணும் போது கூட அவன் ஞாபகம் தான் வருது. எனக்கு தினமும் அவன் தான் குக் பண்ணி கொடுப்பான், ஊட்டி விடுவான். அதெல்லாம் ஞாபகம் வருது. 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் கூட இல்லை. இட்ஸ் ஓகே. ஆனால் அவன் பத்திரமா இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல. அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியல. சரி அழாத ஜமன். அதெல்லாம் அழாத. சங்கு கூடி சீக்கிரம் அவங்ககிட்ட வந்துடுவான். வந்துட்டா நல்லாயிருக்கும். நானும் போயிடுவேன். அவன் வந்துட்டு திரும்ப போனான்னா நானும் போயிடுவேன். நானும் வீட்டில் நிற்க மாட்டேன். நானும் போயிடுவேன். நானும் என்னோட ஒர்க்கு அவன் கூட சேர்ந்து போயிடுவேன். என்னால் தனியாக இருக்க முடியல. இவ்வளோ பெரிய வீட்டில் ஒண்டியாக இருக்கேன். எதை பார்த்தாலும் அவன் ஞாபகப்படுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புரியுது அவன் இந்த வீட்டில் இல்லைன்ட்டு. ஆனால் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. எனக்கு பயமாக இருக்கு டைம். ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப 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 பயமாக இருக்கு. சரி பயப்படாத, ஒன்றும் ஆகாது ஜமன். நீ வா, என் வீட்டில் வந்து இருவா. இல்லை டைம், நான் வரல. ஜமன் வந்து இருவா. சுகா இல்லை சுகா, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏன் எங்கள் வீட்டில் வந்திருக்க மாட்டியா? சொல்லுடா. வா வந்து இருவா. இல்லை சுகா, பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்கேயே அவனோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இதை ஃபீல் பண்ணிட்டு இங்கே இருந்துடுறேன். இங்கே பாரு ஜமன், என் கூட வந்து இரு. நாங்கள் 2 பேரும் இங்கே தனியாக தானே இருக்கோம். எங்களுக்கும் ஒரு கம்பெனி கிடச்ச மாதிரி இருக்கும்ல, வந்து இரு. இல்லைடா, சங்குக் திடீர்னு வந்துட்டா நான் இங்கேயே இருக்கேன். சொன்னால் கேட்க மாட்டேன். உன் ஃப்ரெண்டு ஒன்று மாதிரியே இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகாதை அப்படி டயங்களோட தலையிலே தட்டிட்டு போகிறாங்க. போடா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ தான். ஜமன் அப்படியே ஓகே. ஓகே, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. சங்கு கூட சீக்கிரம் வந்துடுவான், சரியா? வா, க்ராசரி ஷாப்புக்கு வா. இல்லை, எல்லாம் இருக்குதுன்னு சொன்னதா? சரி நான் வரேன். டேய் இருக்குடா, எல்லா பொருளும் எல்லாம் சேஃபாக இருக்குது. எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எல்லாம் இருக்குது. சுமன் என்னடா நீ சேஃபாக இருக்கல? ஏய் வீட்டுக்குள்ளேயே இருக்கவனுக்கு என்ன சேஃபாக இருக்கேன்? சேஃபாக தான் இருக்கேன், நல்லா இருக்கேன், என்னை பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜுமன்டா அப்படியே எழுந்து நின்று திரும்பி அப்படியே காட்டுறாங்க. சேஃபாக இருக்கேன் பத்துமா? நிஜமாக தானே? நிஜமாக தான் நான் சேஃபாக தான் இருக்கேன். உனக்கு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல ஜமன்? என் வீட்டில் வந்து இருக்கலாம்ல. ஆனால் அவன் ப்ரெசன்ஸ் எனக்கு இங்கே தாண்டா இருக்குது. அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். என்னை புரிஞ்சுக்கோ. சரி நான் புரிஞ்சுக்கிறேன். சரி போய் சாப்பிடு. இப்போ தாண்டா சாப்பிட்டேன். இல்லை நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் சாப்பிட்டு போ. இல்லை டைம் போன்னு சொன்னேன். சரி போகிறேன் போய் சாப்பிட்றேன். சங்கு கால் பண்ணி பேசு. பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜமன்டா அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஜமன் மட்டும்தான் இருக்கார். தனியாக தான் இருக்கார்.
சுற்றி ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய வீட்டில் ஜிமின் ஒரு ஆள் தான் இருக்காங்க. அந்த வீடு ரொம்ப பெருசு, நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் ஜிமின் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்லாம் எடுத்துகிட்டு சோஃபாவுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவி ஆன் பண்ணோன்னே மொதல் சேனலில் நியூஸ் தான் ஓடுது. இப்போ ஜிமின் தான் அந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு எடுத்து வாழை வைக்க போகிறாங்க. கிட்ட போகிறாங்க. அந்த நியூஸில் வந்து கொரோனா இன்னும் அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஜிமின் தான் அந்த சாப்பாடை வாய் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போ அந்த ஸ்பூனை அப்படியே வச்சுட்டு அந்த நியூஸே பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோதான், அவருக்கு அந்த சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போச்சு. நியூஸை மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே வந்து சுற்றி முற்றி அந்த வீட்டை பார்க்குறாங்க. வீட்டை பார்த்துட்டு அப்படியே மேலே பெட்ரூமுக்கு தான் போகிறாங்க. பெட்ரூம் போய் பார்த்தா அந்த இடத்துல ஜிமின் ஜங்குக்கோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் தானே ஆயிருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஜிமின் தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பொறுமையாக தொடச்சிட்டு அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. சேஃபாக இருக்கல, சேஃபாக இருடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்கு, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ லாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை தான் அப்படியே திரும்ப தொடச்சி அதே இடத்துல வச்சுட்டு ஜிமின் தான் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு அவர் லேப்டாப்பை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கோட அந்த டெஸ்க்டாப் இருக்குது, ஓகேங்களா, டெஸ்க்டாப் இருக்குது. ஜங்குக்கோடைய வாட்ஸ்அப்போட டெஸ்க்டாப் அதையே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க ஜிமின். அந்த மெசேஜே பார்த்துட்ருக்காங்க, ரிப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள். பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துல ஜங்குக் தான் நிற்கிறாரு. இப்போ ஜிமின் தான் ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக எழுந்து போயிட்டு ஜங்குக் கிட்டே போகிறாங்க. கிட்டே போயிட்டு ஜங்குக் நீ வந்துட்டியா, நிஜமாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அக் பண்ணலான்னு போகிறாங்க. போனால் அங்கே ஜங்குக் இல்லை. இது ஜஸ்ட் ஜிமினோட இமேஜினேஷன் தான். இப்போ ஜிமின் தான் ஐயோ நீ வரலையா, நான் இமேஜின் பண்ணியிருக்கேனா ஜங்கு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ எப்போ என்கிட்ட வருவா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அவர் கண்ணது அப்படியே தியர்ஸாக வருது. இப்போ அந்த தியர்ஸில் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக போயிட்டு அங்கே வந்து சோஃபாவில் வந்து உட்காராங்க. இப்போ உட்காந்துட்டு அப்படியே இந்த லேப்டாப் பார்க்குறாங்க. நோ ரிப்ளை. ஜிமின் தான் எப்படா ரிப்ளை பண்ணுவேன், நானும் 20 நாளாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரிப்ளை பண்ணி ஓகேன்னு சொன்னேன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின்டா அப்படியே ஒரு கலந்து டீயாக வருது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்கு, குரல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா பொறுக்கி, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்கிட்ட வந்துரு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அவர் முடியல, அவர் அழவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கண்ணில் வந்து அவரோட கையை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சவுண்ட் கேட்குது, நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் தான். இப்போ ஜிமின் தான் அப்படியே போய் பார்க்குறாங்க. சவுண்ட் கேட்டோன்னே ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை வருது. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு அவர் கண்ணில் இப்படி டியர்ஸாக வருது. அந்த டியர்ஸோடவே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ அந்த சைடு இருந்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அப்படியே ஒரு ஃபோட்டோவும் வருது. இப்போ ஜிமின் அதை பார்த்துட்டு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ அங்கே இருந்து ஒரு ஹாட் இமோஜி தான் வருது. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினா ஒரு டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணுறாரு. அப்படியே பொறுமையாக வைப் பண்ணிவிட்டு அது கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹே பண்டடி எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ ஓகேவா, ஓகே நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, மாஸ்க்கு கழட்டுண்டா, இப்போ கூட மாஸ்க் கழட்ட மாட்டியா, என் பொண்டாட்டிக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ உனக்கு இருக்கான்னு, அப்புறம் எப்படி எனக்கு வரும், வந்துடுச்சுன்னா மாஸ்கை கலட்டுறான், ஃபேஸை நான் பார்க்கணும், ஃபோட்டோவில் கூட ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறேன், வெறும் அந்த கண்ணை மட்டும்தான் காட்டிக்கிறேன். என் கண்ணை மட்டும் பார்க்க மாட்டியா, நீ ஃபேஸை காட்டுறேன்,
எனக்கு உன் ஃபேஸ் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சுடா உன் ஃபேஸை பார்த்து. ப்ளீஸ் காட்டு. வேண்டாம் சுமன். காட்டுடா சுமன் ப்ளீஸ் காட்டுடா. இப்போ என்ன நான் கூட மாஸ்க் போட்டுக்கிறேன். ப்ளீஸ் காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படி வந்து பொறுமையாக அவர் ஹெட்டில் வந்து அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பார்ல, அந்த ஹெட்டில் இருக்க அந்த இதை வந்து லைட்டாக கழட்டிட்டு அப்படியே வந்து அவர் ஃபேஸ் மாஸ்க்கு கழட்டுறாங்க. இப்போ சுமன் தான் அவர் கண்ணது லைட்டாக டீவர்ஸ் வருது. இப்போ ஜங்குக் தான், என்னடா இதுக்கு தான் நான் காட்ட மாட்டேன் சொன்னேன். ஏன் உன் ஃபேஸ்லாம் இப்படி செவந்திருக்கு? அது மாஸ்க்கு போட்டு இருந்தேன்ல, அதான் நல்லா தான் இருக்கேன். சங்கு சுமன் அழாத, ஏன் அழுற? நல்லா தானே இருக்கேன். என்னால் பார்க்கவே முடியல சங்கு இந்த மாதிரி. அதுக்கு தான் நான் ஃபேஸை காட்ட மாட்டேன்னு. டே நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற? வீட்டுக்கு வந்துடுடா. பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும்ல. ஏன் சங்குக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? நானும் வரேனே. வேண்டாம், நீ வீட்டிலே இரு. உனக்கு ஏதாவது வந்தால் நான் தாங்க மாட்டேன். உனக்கு ஏதாவது வந்தால் மட்டும் பரவாயில்லையா? நான் மட்டும் நல்லா தாங்கிப்பேனா? சரி சரி, கோவப்படாத. இங்கே பாரு, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன், என்ன பார்த்துக்க நீ இருக்க. பேஷண்ட்ஸ் யார் பார்த்துப்பா? நம்ம தானே பார்த்துக்கணும். சங்குக்கா ஐ மிஸ் யூ டூ. என்ன ஒரு நாள் அழுதுட்டு இருந்தியா? நாளையே ஃபேஸை பார்த்தா தெரியுது. அழாத, சொல்லியிருக்கெல்லாம் அழக்கூடாதுன்னு. நாளை சரி, நீ பத்திரமா இரு சங்குக்கா. சரி, நான் பத்திரமா இருக்கேன், ஓகேவா? நீயும் சேஃபாக இரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போய் சொல்லாத. சாப்பிட்டேன்டா. என்ன அம்மா கால் பண்ணாங்களா, பேசுனியா? பேசினேன். என்ன சொன்னாங்க? என் வீட்டுக்கு வந்து இருன்னு சொன்னாங்க. போக வேண்டியது தானே? நான் எப்படி போவேன்? நான் அதெல்லாம் போக மாட்டேன். ஏன்டா இன்னுமா அவங்க மேலே கோவமாக இருக்க? ரொம்ப. நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். சரி ஜுமன், சரி. சங்குக்கா சொல்லுடா. சேஃபாக இரு. சரி, சேஃபாக இருக்கேன். நீ முதல்ல சேஃபாக இரு. நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு, நல்லா தானே இருக்கேன். ஃபேஸ்லாம் ரெட் கலரில் இருக்கு. அது மாஸ்க் போட்டு இருந்தல, அதனால இந்த மாதிரி இருக்கும். ஏன் நல்லா இல்லையா என்ன? என்னை சிரிக்க வைக்கணும்னு பார்க்குறியா? தெரியுதுல்ல, கொஞ்சமாச்சு சரியா. சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? கொஞ்சம் சரியா? ப்ளீஸ், புருஷன் கேட்குறேன்ல, சரியா? ஏய், உன்னை சிரிக்க சொன்னேன், அலை சொல்ல. போதுமா? நல்லா, இன்னும் நல்லா. போதுமா? சரி சரி, ஐ லவ் யூ டூ. சேஃபாக இரு மேம். நீயும் சேஃபாக இரு, பத்திரமா இரு, சரியா? ஹேண்ட் வாஷ் பண்ணு, அப்புறம் சானிடைசர்லாம் யூஸ் பண்ணு. டேய், நான் டாக்டர்டா. நான் நர்ஸு, நான் சொல்லுவேன். சரி 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 சரிங்க மேடம், ஓகே. வைக்கட்டா? வைக்கட்டா? வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேச ப்ளீஸ் அக்கா. எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ இமேஜினேஷனில் வர ஆரம்பிச்சிச்சு ஜங்கா. இமேஜினேஷனா? திடீர்னு உன் குரலை கேட்குது, திடீர்னு நிற்கிற மாதிரி இருக்குது. சுமன், ஹாலுசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம். சுமன், இது நல்லதில்லை. போ, உங்கள் அம்மா வீட்டில் போய் இரு, இல்லைன்னா டயாங் வீட்டில் போய் இரு. இது நல்லது கிடையாது. ஹாலுசினேஷன்லாம் வரக்கூடாதுடா. தூங்குறியா இல்லையா நீ? நான் நல்லா தான் தூங்குறேன். போய் சொல்லாத. நீ நைட்லேருந்து எத்தனை மணி நேரம் தூங்குறேன் சொல்ல? நான் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். சொல்லுண்ணா, எத்தனை மணிக்கு தூங்குனேன் நேற்று நைட்டு? 10:30. எப்போ எழுந்த? சொல்லுடா, என்ன வாய மூட்டிகிட்டு இருக்க? 12:30. அதுக்கப்புறம் தூங்குனியா? அப்போ நீ நைட்லேருந்து 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்க. ஆமாம்.
இப்படிலாம் இருந்தால் ஆலோசேஷன் வரதான் செய்யும் ஜுமன். ஏன்டா திட்ட தான் செய்வேன். நீ ஒழுங்காக தூங்குன்னு நான் சொல்லியிருக்கனா இல்லையா? சாப்பிட்றியா இல்லையா? நீ சாப்பிட்டேன்டா. போய் சொல்லாமல் சொல்லு. என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. சங்கு சாப்பிட்டியா இல்லையா? இல்லை. ஏன் சாப்பிடல? பசிக்கலையா? சும்மா என்ன விளையாடிட்டு இருக்கியா? சங்கு எதுக்கு இப்போ என்னை திட்டுற? தூங்கு சாப்பிடுன்னு தானே சொல்கிறேன். நீ ஏன் என்ன 2 மணி நேரம் தூங்கியிருக்க? அந்த 2 மணி நேரம் தூக்கம் உனக்கு போதுமா? மயக்கம் வராதா? படிச்சிருக்க தானே, நர்ஸுக்கு தானே படிச்சிருக்க. ஆலோசேஷன் வருதுன்னு சொல்கிறல்ல. சங்கு என்னை திட்டாத. சரி நான் திட்டல. ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கு. என் மேலே சத்தியமா இனிமேல் நீ ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்குற, புரியுதா? அப்படின்னு எதுவும் பண்ணல எனக்கு ஏதாவது இவங்க சங்கு கப்பெல்லாம் பேசாத. அப்போ ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கு, சரியா? சரி. நீ தூங்குனியா? தூங்குனா. எவ்வளோ நேரம் தூங்குனேன்டா. நீ மட்டும் தூங்க மாட்டியா? சும்மா எனக்கு கோவப்படுத்தாத. சரி திட்டாத. திட்லேடி செல்லம், தூங்கு, புரியுதா? என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ சேஃபாக இருக்கணும். நல்லா தூங்கி சாப்பிட்டு, சரியா? I love you. I love you too. I miss you lots. I miss you too, ஜங்கா. நான் சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரேன், புரியுதா? உன் ஃபேஸ் நான் ஆயில் தடவிக்கிறேன், போதுமா? ஜங்கா அழாத ஜுமன் அழாத, சரியா? அழாத. நீ சேஃபாக இரு. சாப்பிட்டு தூங்குற, சரியா? என் மேலே ப்ராமிஸா? நீ இப்போ போய் படுத்து தூங்குற. சாப்பிடல நீ ஒன்றும். நீ சாப்பிட்டு தூங்குற. நீ போ, சாப்பாடு எடு போ. இல்லை ஜங்கா, போய் எடுன்னு சொன்னேன். இல்லைடா, சாப்பாடு எடுத்துகிட்டு வர. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜுமன் அப்படியே ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு கீழே தான் போகிறாரு. கீழே போயிட்டு அப்படியே வந்து கிச்சனில் இருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து உட்காராங்க. சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு, நீ சாப்பிடு. நல்லா சாப்பிடு. பக்கத்தில் இருந்தால் நான் ஊட்டி விட்டுருப்பேன். பரவாயில்ல, இப்போ நானே சாப்பிட்டுக்கிறேன். காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜுமன் நான் அந்த கேமரா முன்னாடி சாப்பாடு காட்டுறாங்க. இப்போ தங்கக்கா அப்படியே வந்து சாப்பிட்டு முன்னை விட நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டு போல குளிச்சு. நல்லா இருக்கு. என்ன விளையாடுறியா? ஆமாம், என் பொண்டாட்டிக்கிட்ட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு நாங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜுமனிக்கு தான் இங்கே ஒரு சைடு அழுக வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பேசிட்டே இருக்காங்க பாருங்க. இப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஒருத்தவங்க வராங்க. இப்போ ஜங்கு தான் படுன்னு திரும்பி பார்க்குறாரு. டாக்டர், எமர்ஜென்சி. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து அவரோட அந்த ஷூட்லாம் போட்டுட்டு மாஸ்க்லாம் போட்டு, ஜுமன் வரேன், பாய், சேஃபாக இருந்தேன், சாப்பிட்டு தூங்கு, ஓகே பாய், திரும்ப வந்து கால் பண்ணுறேன், பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி ஜுமன், ஜங்கு பார்த்து அப்படின்றாங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ ஜுமன் தான் அப்படியே வந்து அந்த காலை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை சாப்பிட முடியும். இல்லை, அவரால் சாப்பிடவே முடியல, அவருக்கு இறங்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இப்போ ஜுமன் தான் அப்படியே வந்து அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜுமன் தான் அப்படியே வந்து லேப்டாப் பக்கத்தில் வச்சுட்டு அவர் வந்து ஒரு நோட் பார்த்துட்ருக்காரு. ஐ மீன் அந்த வாய்ஸ் நோட் சொல்லுவாங்களா, அந்த வாய்ஸ் நோட்டை வச்சுட்டு அவர் காதில் வந்து இயர்பட்ஸ் போட்டு அப்படியே வந்து கண்ணை மூடுறாங்க. அதில் சங்குக்கோட வாய்ஸ் தான் இருக்குது. சங்குக்கு ஜுமன் பேசும்போது லவ் பண்ணும்போது பேசியிருப்பாங்க, அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. இப்போ ஜுமன் தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்குறாங்க. அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே வந்து டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுமன் தான் ரொம்ப நல்லா நிம்மதியாக தூங்குறாரு. ஏன்னா சங்குக்கிட்ட இவ்வளோ நாள் கழித்து பேசியிருப்பாங்கள்ல, அந்த நிம்மதியிலேயே ஜுமன் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜுமன் தான் அப்படியே வந்து ஒரு லேப்டாப் பார்த்துட்டு அவர் கண்ணத்தில் கை வச்சுட்டு ஜங்குக்கோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு யோசித்து பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அவர் இருந்த
எல்லா விஷயத்தையும் அப்படியே யோசித்து பார்த்துட்டு ஜமண்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. இப்போ சங்கு கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸும் ஜமந்துக்கு ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து அப்படியே பாட்டு பாடிட்டு ஜமண்டா அப்படியே அந்த வீட்டில் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க சாங்கை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போல நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். இப்படிக்கு உன் இதயம் என்ன சொல்வேன் இதயத்திடம் உன்னை தினமும் தேடும் என் பேச்சை கேட்காமல் உன்னை தேடும். யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போல நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். இப்படிக்கு உன் இதயம். ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜமண்டா சங்குக்கு என்கிட்ட பேசணும் தெரியுமா? அப்படியா? இன்றைக்கி தான் கால் பண்ணானா? ஆமாம், இன்றைக்கி தான் கால் பண்ணான். நல்லா இருக்கானா? கூட சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னான். ஓ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னான். இப்போ தான் இந்த ஆஃபீஸில் எனக்கு ஸ்மைலே தெரியுது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டா. நான் தான் சொன்னேன்ல சங்குக்கு சீக்கிரமாக கால் பண்ணுவான்ட்டு. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நாங்கள் எப்பயும் பேசுகிறத விட இந்த பாட்டு சங்குக்கு கொஞ்சம் நேரம் நிறையவே பேசினேன் தெரியுமா? எப்பயுமே நாங்கள் பேசினோன்னா ஒரு 5 minutes தான். இப்போ 15 minutes பேசினோம். நான் சாப்பிட்ற வரைக்கும் கூடயே இருந்தான். 15 minutes என் கூட பேசினான். ரொம்ப நாள் கழிச்சு அவன்கிட்ட நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். சும்மா நாளாத நான் அழலையே, நான் அழதான் மாட்டேன். அவனுக்கு முடியல, லைட்டாக ஒரு கண்ணை தண்ணி வருது. நான் ஹாப்பியாக இருக்கேன்டா, அவ்வளோதான். என் சங்குக்கு ஒன்றும் இல்லை. சங்குக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டேன். ஹாப்பியாக இருக்கேன். கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது தெரியுமா? அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், சீக்கிரமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சைடு சுமண்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டீஜே ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ சுமண்டா நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஒரு டைம் வந்து ஒரு நைட் 2:30 அந்த மாதிரி இருக்கும். நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்போ சுமண்டா அப்படியே பொறுமையாக அப்படியே திரும்பி படுக்கிறாங்க. ரைட் சைடு திரும்பி படுத்துருப்பாரு. இப்போ அப்படியே திரும்பி லெஃப்ட் சைட் படுக்கிறாங்க. இப்போ சுமண்டா அப்படியே படுத்துட்டு அக் பண்ணுறாங்க. இப்போ சுமண்டா அப்படியே அக் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்த்தா பக்கத்தில் சங்குக்கு தான் இருக்காங்க. இப்போ சுமண்டா திரும்பவும் ஹாலுசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ தான் ஒரு 6 days இல்லாமல் இருந்துச்சு. திரும்பவுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுமண்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுமண்டா அப்படியே வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படிக்கா திரும்பி படுக்கிறாங்க பாருங்க. இப்போ ஜிம்மியோட ஹிப்பில் கையை போட்டு அப்படி கிட்டே இழுக்கிறாங்க. இப்போ சுமண்டா அப்படி வந்து ஹாலுசினேஷன் தொடலாம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுமண்டா அவர் கண்ணை அப்படி தேவஸ் வருது. இப்போ அப்படியே திரும்பி சங்கா அப்படின்றாங்க. ஹாலுசினேஷன்லாம் இல்லை, நான் தான் வந்திருக்கேன். சங்கு இல்லை, என் ஹாலுசினேஷன் தான். சிமன் குளச்சி, நான் தான் உன் புருஷன் தான் வந்திருக்கேன். நிஜமாவா? சங்கு நீ திரும்ப வந்துட்டியா? என்கிட்ட வந்துட்டியா சங்கா? சிமன் ஆளாத, என்கிட்ட வந்துட்டியா? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிமன் அப்படியே டைட்டாக பண்ணுறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். திரும்ப வந்துட்டேன். எப்போ வந்த? எப்படா வந்த? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை போய் டைட்டாக் பண்ணிருக்காங்க. இப்போ சங்குக்கும் அப்படி சிம்மனை டைட்டாக் பண்ணிட்டு நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப இந்த அக்கா ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ வந்து சங்கா நிஜமாட்டு நீ தானே? நான் உனக்கு கனவு காணல. இல்லை, நான் தான் உன் ஜங்கு தான், உன் புருஷன் தான். நிஜமாக வந்துட்டியா? நிஜமா? ப்ராமிஸா உன் கூட தான் இருக்கேன். சங்கா ஒன்றும் இல்லை ஜம்மா, நான் கூட தான் இருக்கேன். எப்போ வந்து? நான் வந்து ஒரு 1 hour இருக்கும். 1 hour? ஆமாம். நிஜமாவா? ப்ராமிஸா 1 hour இருக்கும். எப்போ
எப்படி வந்த உள்ள? என் பாஸ்வேர்ட் வீடு பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதா? வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஸோ குளிச்சு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதான் நிச்சயமாகவே வந்துட்டேன் சங்கா. ப்ராமிஸாக உன் கண்ணு முன்னாடி தான் நான் இருக்கேன். வந்துட்டேன், உனக்காக வந்துட்டேன். நிச்சயமாக வந்துட்டேன். இப்போ வந்து என்னை எழுப்பியிருக்கலாம்ல? எழுப்பிருந்தா ஓடி வந்து என்ன ஆக்ட் பண்ணியிருப்பேன். பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் எழுப்பல. ஏன் பின்ன நான் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவேன், நீ அப்படியே வந்து என்ன ஆக்ட் பண்ணிப்பியா? சொல்ல, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டியா? ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன், தெரியலையா? சங்கா எப்போ வந்து சங்கா? ஐ மிஸ் யூ டூ. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். என் பொண்டாட்டின்னு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். உன் ஃபேஸு சரியாயிடுச்சு தெரில. இது பாரு, அது கொஞ்சம் நேரம் தான் அப்படி இருக்கும், கொஞ்சம் மாஸ்க் பட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி சிவந்திருக்கும். இப்போ நல்லா தான் இருக்கேன் பாரு. பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜமன் தான் அப்படியே வந்து ஜங்கோட ஃபேஸ்லாம் பிடிச்சி தொட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜமன் தான் சங்குக்கா ஐ லவ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜமன் தான் அப்படியே வந்து சங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. சங்குக்கு தான் அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஜமனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்படி கட்டுப்பிடிச்சிட்டே படுத்துக்கலாம்? படுத்துக்கலாமா சொல்ல? படுத்துக்கலாம், இப்படியும் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுமந்தா அப்படி சொங்க டைட்டாக ஹக் பண்ணிருக்காங்க. எப்படி புள்ள வந்த நீ? என்னை எழுப்பிருக்கலாம்ல? அதான் சொன்னல, என் கொலைச்சி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு, அதான் எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உன் ட்ரெஸ்லாம் எங்கே? அதெல்லாம் தூக்கி போட்டியா? நான் எப்படி உள்ளே வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காரை விட்டு இறங்குறாங்க. கலைச்சி எப்படியோ உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து வீட்டோட பின்னாடி சைட் போகிறாங்க. இப்போ பின்னாடி சைட் போனால் இந்த தோட்டத்தில் வந்து பைப்பில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த தண்ணியை வந்து மொத்தமாக ஒரு மேலே ஊற்றுறாரு. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வந்து பொறுமையாக அவரோட ஷர்ட்டில் அப்படியே கழட்டி அவரோட ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே பொறுமையாக ஜங்குக் வந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ஃபுல் வாட்டர், உடம்பு ஃபுல்லாக வாட்டர், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக வாட்டரில் இருக்கார். இப்போ ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வந்து பார்த்தா ஜிம்மன் தான் இல்லை. இப்போ ஜங்குக் தான் மேலே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக அப்படி நடந்து மேலே போயிட்டு அப்படியே லைட்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் ஜிம்மன் தான் நல்லா படம் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து சின்னனை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக அப்படியே பின்னாடி வந்து அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கத்து ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவரோட அந்த பழைய ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படி பேக் பண்ணி ஒரு கவரில் கட்டி அப்படி பேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க, இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காரா. ஜங்குக் தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சானிடைசர் போட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே இன்னும் தூங்கிட்டா இருக்காரு. ஜங்குக் தான் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி பொறுமையாக வந்து ஜிம்மனோட பக்கத்தில் பார்த்துட்டு ஜிம்மன் மேலே கை போடுறாங்க. இப்போ ஜிம்மனும் அப்படியே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மன் தான் ஹாலுசினேஷன் திரும்பவும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் எவ்வளோ வேலையாக பார்த்தா நான் அது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருந்திருக்கேன். ஆமாம், வீடு க்ளீன் பண்ணியா? பண்ணிட்டேன், ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், எந்த வைரஸும் உள்ளே வராது. சங்கு நீ சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிட்றேனே, நல்லா தான் சாப்பிட்றேன். இவ்வளோ உள்ளே ஆகிட்டியா சங்குக்கா? ஜிம்மன் எதுக்கு அழுறேன்? நான் நல்லா தானே இருக்கேன். பாரு, நான் செம்மையாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். பாரு ஆர்ம்ஸ்லாம் இருக்குது பாரு. நிஜமா நீ என்கிட்ட வந்துட்டு தானே? திரும்ப போக மாட்டேல்ல? போக மாட்டேல்ல? தெரியல, எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாங்கன்னா போய் தானே ஆகணும். என்னையும் கூட கூட்டிகிட்டு போ. நானும் நர்ஸுக்கு படிச்சிருக்கேன்ல, நான் மட்டும் என் வீட்டில் வெட்டியாக இருக்கணும், என்னையும் கூப்பிட்டு போ. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ உனக்கு மட்டும் எதுவும் ஆகாத, நீ மட்டும் என்ன சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா?
என் பொண்டாட்டி இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி நீ இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. அடுத்துட்டு போய் நீ போனா கண்டிப்பாக நான் கூட்டி தான் போகணும். நான் கூட்டி போக மாட்டேன். நான் அப்புறம் நானே கிளம்பி வந்துடுவேன். நான் உன்னை கொன்னுடுவேன். சங்குக்கா சும்மா புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. ஸோ அதனால் வேண்டாம், புரிஞ்சுக்கோ. உன்னை எப்படி ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க? உன்னை விட்டுக்க மாட்டாங்களே. வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லணும்னு விட்டாங்களா? யார் விட்டா? ஓடி வந்துட்டியா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. என்னாச்சு 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 உனக்கு? இது ஃபீவரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணெலாம் கலங்குது இப்போ சங்குப்தா அப்படின்னு டீர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக டயர்டாக இருந்துச்சு, அதான் வந்துட்டேன் சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன் அழுற? ஐயோ சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழாத. நீ ஓகே தானே? நிஜமா நீ ஓகே தானே? நான் ஓகே தாண்டா, அழாத. ஐயோ சொல்லும் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தது இல்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். லைட்டாக டயர்டாக இருந்துச்சு சங்கோ, நிஜமாக நல்லா தான் இருக்கேன். லைட்டாக டயர்டாக இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். எனக்கு ஃபீவரெலாம் இருந்தால் என்னை அனுப்பிச்சிட்ருப்பாங்களா? எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதான் கேட்டு வந்தேன். ஒரு 2 days கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அப்போ 2 days தான் என் கூட இருப்பியா? அவங்க எமர்ஜென்சினா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. அப்போ இப்போ கூப்பிட்டாங்கன்னா போயிடுவேன். சரி சரி சரி, எப்படியோ இப்போ கூப்பிட மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, கவலைப்படாத சரியா? இப்போ என்னோடய ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்ஸும் இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்காங்க. ஸோ எதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுவாங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் வந்தேன். நீ வா, நான் சமைச்சு தரேன், வா வா. ஏய் நீ படு, நீ படு, நான் போய் சமைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடு. நான் சமைச்சு நீ சாப்பிட்டதே இல்லை. ஆமாம்ல, பரவாயில்ல, இன்றைக்கி நான் சமைச்சு நானே என் செல்லத்தை கூப்பிட்டு விடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் 5 மணி பார்த்து நீ தூங்கு, டயர்டாக இருக்குன்னு சொன்னேன், நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. இல்லை நான் தூங்கலை, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனை தூக்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்குக்கு என்ன பண்ணுறோம், எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனை தூக்கிட்டு அப்படி கிச்சனுக்கு தான் போகிறாங்க. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு 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 ராமன் வேணும். ஓகே, அப்புறம் கிஞ்சியும் வேணும். அப்படியே ஆகட்டும் மகாராணி, என்ன கிண்டல் பண்ணுறியா? ஆமாம் ஆமாம், சரி சரி. நீ எதுக்கு இப்போ இப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கேன்? என்ன ஏன் புருஷன் நான் பார்க்குறேன், உனக்கு என்ன? சொல்ல, உனக்கு என்ன? ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி குக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படி ஜங்கு பார்த்துட்டு ஜங்கா நான் உனக்கு ஸ்டீவ் செஞ்சுறட்டா? சொல்லு செஞ்சுடா. அப்புறம் டபாக்கி செஞ்சுடா. இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், திரும்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு பார்க்குறியா? ஏய் கொன்னுடுவேன் உன்னை. என்ன, நான் நல்லா தான் சமைக்கிறேன், நீ தான் முதல்ல சமைக்க மாட்டேன் ஜிம்மன். அது முதல்ல எனக்கு சமைக்க தெரியாது, இப்போ நான் கற்றுக்கிட்டியா? எப்படி கற்றுக்கிட்டேன்? யூடியூப் இருக்க பயமீன் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஜிம்மன் வானா, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், திரும்ப என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், அப்புறம் வேணா போகிறேன். ஜங்குக்கா ப்ளீஸ் வேணாம், சிப்படா, இனிமேல் நீ எது கேட்டாலும் நான் செஞ்சு தர மாட்டேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி குட்டி குழந்தை கோவப்பட்டா எப்படி திரும்பி உட்காந்துருக்கா அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன எதுக்கு இப்போ இப்படி உட்காந்துருக்க? நீ தான் நான் குக் பண்ண வேணான்ட்டல, போ என்கிட்ட பேசாத. நீ ஏன் என்கிட்ட வந்து பேசாத போ. ஐயோ குளிச்சி, என்ன ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? உனக்கு வேணா ஐஸ்கிரீம் தரடா? ஐஸ்கிரீம் கொடுத்து என்ன மதிப்பை பார்க்காதா? அதெல்லாம் முடியாது. சாக்லேட்டா? அதெல்லாம் இல்லை. நீ வேறு சும்மா இல்லைடா, கோவத்தில் இருக்கேன்டா, கோவம் வரும்போது இது மாதிரிலாம் பண்ணாதடா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மன் ஃபேஸ் கிட்ட ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. ஜிம்மன் அப்படி சிரிக்கிறாரு. இங்கே பாரு, நான் கோவமாக இருக்கேன், என்னை சிரிப்பு ஏற்றாத, கிட்ட வராது, நீ இப்போ கிட்ட வந்துட்டுருக்கேன். ஜங்குக் கொண்டு ஜங்குக், நான் இப்போ கோவமாக இருக்கேன் ஜங்குக்கு, நீ சிரிக்க வைக்காத ஜங்குக். இங்கே பாரு என் முடிஞ்சு பார்த்தா எனக்கு கோவம் வருதா? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் கிட்ட காமிக்கிறாங்க. ஜிம்மனுக்கு என் சைடு சிரிப்பு தான் வருது.
சிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ டே, ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் 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 யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன்டா அப்படியே ஜங்கோட சீக்ஸி கிஸ் பண்ணுறாங்க. ஹேட்டின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறேன், நான் பண்ணுவேன், ஏன் பண்ணக்கூடாதா, வேணாமா, அப்படிலாம் இல்லை, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்குக்கு தான் ஜிம்மனோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து சவுண்டு வருது. நம்ம சந்தோஷமாக தான் எவனுக்கும் பொறுக்காது, இதோ இந்த குக்கர் கூட அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் அங்கேருந்து போகிறாங்க. ஜிம்மனும் ஸ்மைல் பண்ணிட்டு போடா போய் வேலை செய்ப்போம் அப்படின்ட்டாங்க. இப்போ சங்குக்கும் சரிங்க மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நான் குழந்தை இல்லை, நானே சாப்பிட்டுப்பேன். என் மதெல்லாம் நான் தானே ஊட்டி விடுவேன். இப்போ இவ்வளோ நாள் நீ இல்லாமல் நான் சாப்பிட பழகிக்கிட்டேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நான் ஊட்டி விட வேணவா, ஊட்டி விட வேணவா, ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வாய் திறக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே அழகாக ஜிம்மனுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் சுடுதுடா பொறுமை ஊதுடா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே ஊதி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் ஆகட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்றாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான் பெட்டில் படுத்துட்டு அவரோட ஃபோனை அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அவர் ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான் ஜிம்மனோட சிஸ்டில் படுத்துட்ருக்காங்க. நல்லா டைட்டாக பண்ணிருக்காரு ஜிம்மனை ஒரு பாட்டுன்னு ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கார் தூங்கிட்டு இருக்கும்போது. ஜிம்மன் தான் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இவனை அப்படி பார்த்தேன், ரொம்ப டயர்டாக இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி பொறுமையாக ஜங்கோட சீக்ஸ்லாம் கை வச்சு பார்க்குறாங்க. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு, க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் மெமரிஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவர் ஃபோனை எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஒரு பிக் எடுக்கிறாரு. க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் எடுக்கிறாரு. அடுத்து அவர் கூட சேர்த்தா மாதிரி ஒரு பிக் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு பார்த்துட்டு ஜங்கோட ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக கேமரா வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஹெட்டுக்கிட்ட அவரோட லிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். ஜங்குக்கா அப்படியே மேலே நிமிர்ந்து ஜிம்மனோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக ஜிம்மனோட கை வந்து அந்த கிளிக் ஆகிடுது ஃபோட்டோ. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மனை கண்ணு வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் போது மாடி அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன்டா நான் தூங்கலையா நீ? தூங்கிட்டேன் இருந்தேன், இல்லை நீ கிஸ் பண்ணுற வரைக்கும். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை பிடிச்சி அவர்கிட்ட இழுத்து ஹக் பண்ணிவிட்டு என்ன ஃபோன் யூஸ் பண்ணிருக்கா, கம்முன்னு தூங்க எனக்கு தூக்கம் வரலடா, நான் ஆல்ரெடி தூங்கிட்டேன், பரவாயில்ல எனக்காக தூங்கு கட்டி பிடிச்சி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிருக்காங்க. ஜிம்மனும் ஸ்மைல் பண்ணிட்டு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நைட் வந்து ஒரு 2:30 இருக்கும். இப்போ ஜிம்மன் தான் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காரு ஜங்கு கடிச்சஸில். இப்போ ஒரு ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே லைட்டாக அவருக்கு முழிப்பு தட்டுது. இப்போ அவர் தான் அப்படியே இருந்து பார்க்குறாங்க, அவரோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. இந்த சைடு ஜிம்மன் அப்படியே லைட்டாக இருந்துக்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் சரி ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை லைட்டாக தட்டி கொடுத்து படுக்க வச்சுட்டு அந்த ஃபோனை அப்படியே எடுத்து பார்த்தா அவங்க அதாவது அந்த நர்ஸ் தான் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் தான் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்ன நர்ஸ் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை அப்படியே படுக்க வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு தலைகாணி ஜிம்மன் வந்து ஹக் பண்ணுற மாதிரி அந்த தலைகாணி வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இருந்துக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்கள் நர்ஸ், சொல்லுங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக என்ன ஹாஸ்பிட்டல் வரணுமா? ஐயோ டாக்டர் அதெல்லாம் இல்லை. அப்புறம் இல்லை நீங்கள் ஜங்கோட ஃபைல் கேட்டிருந்தீங்கல்ல, அது இன்றைக்கி தான் வந்துச்சு. ஓ அப்படியா? நான் அதை எப்படி உங்ககிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. அப்படியா, நீங்கள் என்னோடய இமெயில் காமிச்சுவிட்டுங்க. ஓ ஓகே டாக்டர். இல்லை என்னாச்சு டாக்டர்? என்னோடய இமெயிலுக்கு வேணாம், நான் ஒரு இமெயில் கொடுக்குறேன் என்னோடய ஒய்ஃபோடது, அது காமிச்சிடுங்க. ஏன்னா என் இமெயில் எல்லா ஃபைலும் ஃபுல்லாகிடுச்சு அதுதான். ஓகே டாக்டர் தேங்க்யூ. சாரி டாக்டர்,
இந்த டைமுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இப்போ தான் ஃபைல் வந்துச்சு. ஐயோ பரவாயில்ல, எந்த எமர்ஜென்சி இருந்தாலும் எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். ஓகே? ஓகே டாக்டர். ஆர் யூ ஓகே டாக்டர்? நான் ஓகே. இல்லை டயர்டாக இருக்குது சொன்னீங்க. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உங்கள் ஒய்ஃப்? நல்லா இருக்காங்க. ஓகே டாக்டர், நான் அனுப்புகிறேன். ஓகே. ஜங்குக் நான் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. சும்மா நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போ பொறுமையாக அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வேறு ரூமுக்கு வராங்க. அது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி. ஜங்குக்கு ஏதாவது வேணும்னா அங்கேருந்து தான் எடுப்பாங்க. ஜிமினோட லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக வந்து ஜிமினோட லேப்டாப் முன்னாடி உட்காடுறாங்க. இப்போ உட்காந்துட்டு இமெயிலெலாம் அமுச்சு விட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க நர்ஸுக்கு திரும்ப. சொல்லுங்கள் டாக்டர். ஓகே நர்ஸ், அவர் நார்மல் தான், நீங்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஓகே டாக்டர், அவர் நல்லா தான் இருக்கார், பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே வந்து அந்த ஃபைல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அதில் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே வந்து ஒரு ஃபைலை ஆன் பண்ணுறாங்க. அந்த ஃபைலோட நேம் என்ன இருக்குன்னா ஜங்குக் சிஎல்னு இருக்குது. ஜங்குக் சிஎல்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே நிறைய வீடியோஸ் இருக்குது. 120 இவ்வளோ வீடியோஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படி வந்து ஒரு வீடியோவை ஆன் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்குக், நான் ஜிமின். உங்களச்சி நீ சொன்னல நான் எங்கே இருந்தாலும் நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஜிமின். அந்த வீடியோலாம் நான் வந்து கேட்குறேன். எப்போ என்னை மிஸ் பண்ணேன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்னல. இது ஃபர்ஸ்ட் டே நான் உன்னை இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஜங்குக், நார்மலாக பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கோம்ல, நீ எனக்கு டெடிகேட் பண்ண சாங், நான் உனக்கு டெடிகேட் பண்ண சாங், அதெல்லாம் வந்துச்சு. நான் நார்மலாக தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னே என் ஃபேஸ் மாறிடுச்சு, கண்ணில் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவனுக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு ஒன்றும் தெரியல. நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. சீக்கிரமாக எனக்கு கால் பண்ணினேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப இந்த வீட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீ தான் தெரியுற. உன் வாய்ஸ் நீ கேட்டே இருக்கு. ஹாலுசினேஷன்லாம் வருதுடா. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அம்மா ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி சின்னன் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் எப்படி ஜங்குக்கு போக முடியும்? அவங்க இன்னும் திட்டினாங்கல்ல, உன்னை எவ்வளோ திட்டினாங்க. நான் எப்படி போக முடியும் சொல்லு? நான்லாம் போக மாட்டேன். நாங்களாம் போக மாட்டேன் ஜங்கு. எனக்கு உன்னோட ப்ரெசன்ஸ் இந்த வீட்டில் தான் கிடைக்குது. நான் இங்கே தான் இருப்பேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எப்பயுமே சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ சொன்ன நார்மலாக தான் சொன்னேன். உனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ரொம்ப ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ லாட்ஸ். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பசிக்கும் போதெல்லாம் நீ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஏதோ இன்னைக்கு கையை கூட சுட்டுக்கிட்டேன் சமைக்க தெரியாமல். ஆனால் இந்த கையை சுட்டுக்கிட்டக்கப்புறம் கூட எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. என்னை ஒரு காய்கறி வெட்ட கூட நீ விட மாட்டேன், கையை வெட்டிப்பேன்ட்டு. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. திரும்ப நீ தான் ஊட்டி விடுவேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ரொம்ப சீக்கிரமாக வந்துடுனேன். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு பயமாக இருக்குடா, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுல்ல, நீ சேஃபாக திரும்ப என்கிட்டே வந்துடுவல. எனக்கு புரியுது எல்லாரோட சேஃப் உனக்கு முக்கியம். ஆனால் எனக்கு நீ முக்கியம். உனக்கு எல்லாரோட ஹெல்த்து முக்கியம்னா எனக்கு உன் ஹெல்த்து முக்கியம். தெரியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நான் உன்னை மட்டும் லவ் பண்ணல ஜங்கு. உன்னோட எமோஷன்ஸ், உன்னுடைய கரியர், உன்னுடைய எய்ம் எல்லாத்தையும் நான் லவ் பண்ணேன். அதனால் என்னால் நீ போகக்கூடாது, வீட்லேயே இருன்னு கூட என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் உன்னை மட்டும் லவ் பண்ணல, உன் ஆசை, சந்தோஷம், வெறுப்பு, துக்கம் எல்லாத்தையும் லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்கு. இந்த வீட்டில் தனியாக இருக்க ஜங்கு, யாருமே இல்லை. தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பப்போ டைம் ஃபோன் பண்ணி பேசுவான்.
ஆனாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப. அவன்கிட்ட பேசும்போது கூட எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். என்னை பிஸியாக வச்சுக்கலாம்னு நினைக்கும் போது கூட எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு ஜங்கு. சீக்கிரமாக எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன்டா, ஐ லவ் யூடா, ஐ மிஸ் யூ லாட்ஸ். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதை விட ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சேஃபாக இரு, பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்குது. இந்த சைடு ஜங்குக்கு அந்த வீடியோவை பார்த்தோன்னே ஒரு கண்ணெலாம் கலங்குது. சும்மா நீ இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கியா, நீ இவ்வளோ மிஸ் பண்ணியோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கலண்டியாக தான் வருது. இப்போ ஜங்கு தான் நெக்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி ஒரு வீடியோவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து கண்ணெலாம் கலங்குது, அவர் டியர்ஸாக வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா ஜங்கு நார்மலாக சொல்லிட்டுருப்பாங்க, நீ என்னை மிஸ் பண்ணுறேன்னா வீடியோ பண்ணு, நான் வந்து பார்க்குறேன், எனக்கு டைம் இருந்தால் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டாக தான் சொல்லியிருப்பார். ஆனால் ஜங்குக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. சும்மா சொன்னோமே அவன் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டார். சும்மா நான் அவ்வளோ ரெக்கார்டிங் வச்சுருக்காங்க. ஜங்குக் போகவே ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபுல்லாக 4 மாதத்தில் அவங்க எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. தினமும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு, ஒரு நாள் விடாமல். ஜங்குக் அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க, எக்ஸெப்ட் மாட்டிட்டு அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜங்கா எங்கே இருக்க ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவர் இயர்ஃபோன்ஸை கழட்டிட்டு அவர்கிட்டயே தான் வெயிட் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப் அப்படியே மூடிட்டு நடந்து வராங்க பாருங்கள். ஜங்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான், நீங்கள் என்ன பண்ணுற ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கா அப்படியே ஓடி வந்து ஜிமன் ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. என்னாச்சு ஜங்குக்கா, நீ ஓகேவா? ஐம் சாரி ஜிமன், ஐ லவ் யூ. எதுக்கு சாரி? ஐம் சாரி அப்படின்றாங்க. எதுக்கு ஜங்கா சாரி? ஏன் சாரி? ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ டூடா, ஐ மிஸ் யூ. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜம்மு கண்ணெலாம் கலங்கிருக்கு. ஏன் அழுற? என்னாச்சு? சாரிடா, என்னை இவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, சாரி. ஐயோ எதுக்கு இப்போ நீ அழுதுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக் சீரியல்னா என்னது ஜிமன்? கேட்டியா? ரெக்கார்டிங்ஸை கேட்டியா? ஆமாம். எத்தனை கேட்ட? என்ன ஒரு 10 கேட்டியா? எல்லாமே கேட்டேன். நீ கடைசியாக 2 நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே கேட்டேன். 120 ரெக்கார்டு கேட்டேன்டா. இவ்வளோ மிஸ் பண்ணியாச்சு மேம். ஐம் சாரி ஜிமன், சாரி. நான் நிறைய இடத்துல கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஐயோ ஜங்கு அப்படிலாம் இல்லை. நான் உன்னை மிஸ் பண்ணேன், அதான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும் இல்லை, உன் கரியர், உன்னோடைய ஆம்பிஷன், உன்னோடைய எய்ம், அப்புறம் உன்னோட இன்பம் துன்பம் எல்லாத்தையும் லவ் பண்ணுறேன். ஸோ நீ சாரி கேட்காத, புரியுதா? ஐ லவ் யூ டூ ஜமன், ஐ லவ் யூ டூ. ஐம் சாரி ஜங்குக், சாரி சொல்லாதுன்னு சொன்னல. சரி, ஜங்குக் சீரியல்னா என்ன? அது வந்து சொல்லுடா. ஜங்குக் சீரியல்னா என்ன? ஜங்குக் கொரோனா லாக்டவுன். கொரோனா லாக்டவுனா? அதே என்ன என் பக்கத்தில் போட்டிருக்க? அது கொரோனா லாக்டவுனில் தானே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அதை மறந்துடக்கூடாதுன்னு சீரியல். ஐயோ எவ்வளோ பெரிய க்ரியேட்டிவிட்டி, நல்ல க்ரியேட்டிவிட்டியில் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட ஜிம்மனை டைட்டாக பண்ணியிருக்காங்க. ஜிம்மனும் ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்கு ஹக் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான், நான் பேச மாட்டேன். பேசுன்னு சொல்கிறேன்ல, நான் பேச மாட்டேன். நான் ஏன் பேசணும்? நான் எதுக்கு பேசணும்? கூப்பிடாத. என்ன ஏன் ஓவரா பண்ணுற? உங்கள் அப்பா அம்மா தான், நான் நான் பேச மாட்டேன். ஜிமன், நான் பேச மாட்டேன். ஃபோனில் மட்டும் பேசுகிறேன், அது கூட நான் நீ சொல்லி தானே பேசுகிறேன். எனக்கு விருப்பம் இல்லை ஜங்கு, நான் பேச மாட்டேன். ஏன் ஜிமன் இப்படி பண்ணுற? நல்லா திட்டுவாங்களாம், அவன் உருப்படாதவன், விளங்காதவன், அவன் கூட போகாத, அவன் கூட போனால் அவன் வாழ்க்கை நாசமாக போயிடுன்னு அப்படி இப்படி திட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து என் மருமகன்னு உங்ககிட்ட கொஞ்சம் கொலாவாங்க, நீயும் அப்படி சிரிச்சுட்டே ஏற்றுக்கிறியா? என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது.
ஏய் அவங்க உன் அப்பா அம்மாடா, தெரியும்டா, அதுக்கு தான் சொல்கிறேன். என்னால் முடியாதுன்னா முடியாது தான். அவங்க எவ்வளோ பேசுனாங்க. அதுக்கப்புறம் எப்படிடா நீ பேசுகிற? நியாயமாக பார்த்தா நீ தான் ஜங்குக்கு கோவப்படணும், நான் கோவப்பட்டுட்ருக்கேன். நீ தான் பேசக்கூடாது. இங்கே பாரு ஜமன், நீங்கள் பாரு, அவங்க உன் அப்பா அம்மா. இங்கே பாரு, அவங்க என் அப்பா அம்மா வேணால் இருக்கலாம், ஆனால் எப்படி அவங்க உன்னை திட்டுவாங்க? அவங்களுக்கு உன்னை திட்ட எந்த உரிமையும் கிடையாது ஜங்கு. இங்கே பாரு, அவங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்புறம் அவங்களுக்கு தேவையானதான் அவங்க திட்டு தானே செய்வாங்க. என்ன அவங்க என்னென்ன சொன்னாங்க? உனக்கு அப்பா அம்மா இல்லை, அதை பற்றி சொன்னாங்க. சொந்த பந்தம் யாரும் இல்லையா, அதை பற்றி சொன்னாங்க. உன்னை பற்றி அண்ணாதை பற்றினாங்க. அப்படிலாம் சொன்னவங்க கூட நீ எப்படி பேசுகிற? எனக்கு புரியலையே. அவங்க என் மாமனார், என் மாமியார், அப்புறம் உன்னோட அம்மா அப்பா. அவங்க எனக்கும் அம்மா அப்பா மாதிரி தான். அம்மா அப்பா தப்பு பண்ணால் பசங்க ஏற்றுக்கணும், பசங்க தப்பு பண்ணால் அம்மா அப்பா ஏற்றுக்கல, அந்த மாதிரி தான். நீங்கள் என்ன தத்துவம் வேணால் பேசிக்கோ, ஆனால் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் பாரு குளிச்சி கொன்றுவேன். போ வா, இப்போ நான் ஃபோன் பண்ணுவேன், நீ பேசுகிற. என்னால் பேச முடியாது. நீங்கள் வேணால் கொஞ்சம் கொலா வைக்கோங்க, நீயாச்சும் அத்தையாச்சும் மாமனாராச்சும். என்னால் பேச முடியாது. டேய் கடிச்சு விட்டுருவேன்டா. நீ கடித்தாலும் பரவாயில்ல, நான் பேச மாட்டேன். இங்கே பாரு, நான் பேச மாட்டேன். ஏன் இப்படிலாம் பண்ணுற? நீங்கள் எப்போ முதல்ல சேர்ந்தீங்க 2 பேரும்? நீயும் அவங்களும் சண்டை தானே போட்டிருந்தீங்க? நாங்கள் தான் சண்டை போட்டேன். அவங்க போட்டிருந்தாங்களே, அப்புறமே சேர்ந்தீங்க. அதான் உங்கள் அப்பாவுக்கு கொரோனா வந்துச்சுன்னு சொன்னல. ஆமாம் சொன்னேன். அப்போ கூட நீ வந்து பார்க்கல, கல் நெஞ்சுக்காரா. அது பார்க்கணுன்னு நினச்சேன், நீ தான் நான் வேணான்னு சொல்லிட்டே. அது உனக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி சொன்னேன். சரி சொல்லு, எப்படி சேர்ந்தீங்க? அதான் உங்கள் அப்பா கொரோனா வந்துச்சுல. ஆமாம், அப்போ நான் தான் அவரை பார்த்துக்கிட்டேன். சொல்லவே இல்லை. அப்போ சரியாக ஃபோன் பண்ண முடியல, அதனால சொல்லலை. நீ வேணால் கொஞ்சம் கொலவைக்க ஜங்குக்கு, என்னால் முடியாது. அவர் எப்படி உங்ககிட்ட பேசினார்? அதெல்லாம் பேசிட்டால, அவரால் நீ இல்லாமல் இருக்க முடியா, ஒரே பிள்ளை வேறு, அதுதான். அதெல்லாம் முடியாதுடா, என்னால் முடியாது, நான் பேச மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு கொன்னுடுவேன் நான். ஜங்குக்கு என்னால் முடியாதுன்னா முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாங்க கோச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. டேய் அண்ணா, நீ எப்போ வந்த? நான் இதோ 2 நாளைக்கு முன்னாடி வந்தேன். ஏன் ஜம்மன் என்கிட்ட சொல்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லை, இன்னும் வரைக்கும் சொல்லலை. டேய் ஜங்குக்கு நான் வந்தார், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அது டயம் நான் மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? நீங்களாச்சும் சொன்னீங்களா நான் வீட்டுக்கு வந்திருக்கேமான்ட்டு? மன்னிச்சிருட்டேன். அது பொண்டாட்டி வந்தோடனே தம்பியை மறந்துட்டேன், அப்படி தானே? போடாண்ணா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க திரும்பிக்கிறாங்க இந்த சைடு. ஏன்டா இப்போ தான்டா அவனே வந்திருக்கான். என்னம்மாச்சா வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன என் தம்பியை நல்லா பார்த்துக்கிறியா? அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங் தான் அப்படி சொல்கிறாங்க. என்னடா என்கிட்ட பேச மாட்டேன்டா, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஜங்கு கிட்ட பேசிட்டே இருக்காங்க இந்த சைடு ஜிம்மன் தான். டயாங் என்ன நீயாச்சும் சொன்னியா வந்தான்ட்டு? அதான் சொல்கிறல்ல, பிஸியாக இருந்துட்டேன். பொண்டாட்டி வந்தோடனே அவன் தம்பியை மறந்துட்டான், நீ புருஷன் வந்தோடனே ஃப்ரெண்டை மறந்துடுற. போங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கோச்சிட்டு இருக்காரு. இங்கே பாரு, இப்போ தான் அவனே வந்திருக்கான், 2 பேரும் மிஸ்ஸிங்கில் உன்னை மறந்துட்டாங்க. ஸோ நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த சைடு சுகாதா அப்படி தலையை திருப்பி ஜங்குக்கு பார்க்க வச்சுட்டு, அவன் சும்மா அப்படி தான்டா. அப்புறம் ஜங்குக்கு உனக்கு தெரியுமா? என்னது ஜம்மன் உனக்கு? என்னதுடா என்னது? அது வந்து நானே சொல்கிறேன். சரி சொல்லு. அது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்ன? எப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்கு கேட்குறாங்க. என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அது இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த சைடு டயாங்கு சுகா ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. இதை தானடா நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும், ஏன்டா சொல்லலை? அது நாங்கள் இது உன்னை பார்த்த ஷாக்கில் மறந்துட்டோம்டா. நடக்கட்டும். சரி அத்தை மாமா கிட்டே சொன்னீங்களா? இனிமேல் தான் சொல்லணும். இப்போ எதுக்கு அவங்க பேர் எடுத்தால் அவன் மூஞ்சி விட போகுது. இங்கே பாரு, அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. ஐயோ என்ன ஆச்சு ஜிம்மனுக்கு? அவன் தான் இன்னும் கோவத்தில் இருக்கான்டா சுகா, சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா. உனக்கு என்ன அத்தை மாமா மேலே கோவம்? அவங்க என் புருஷனை திட்டாங்க, அதனால எனக்கு கோவம். பிள்ளைய பெற்றதுனால அவங்க திட்டாமல் இருக்கலாமா? பிள்ளை மேலே இருக்க அக்கறையில் தானே திட்டிருக்காங்க, அப்புறம் ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற? அவங்க எப்படி இவனை திட்டலாம்?
திட்டலாம் ஓரளவுக்கு. இவன் என்ன சொல்லி திட்டினாங்கன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இவர் தவிர உடனே போய் பேசிடுறாரு அவங்ககிட்ட. என்னால் பேச முடியாது. இங்கே பாரு ஜிமன், நான் சொல்கிறேன், நீ போய் பேசுகிற. என்னால் முடியாது டயாங், ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? என்னால் பேச முடியாதுன்னா முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் நாங்கள் வந்து ஏறிச்சு போயிடுறாங்க. டயாங் அப்புறம் நான் கால் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமன் பின்னாடி போகிறாங்க. சொல்லும்ல பேசுகிறா முடியாது, பேசுகிறா முடியாது. இங்கே பாரு, நீ பேசலைன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். சும்மா இப்போலாம் பண்ணுற? இங்கே பாரு ஜிமன், எல்லாமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா. நம்ம கல்யாணம் ஆகி 3 மாதத்துல அவங்க பேசிட்டாங்க. நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க பேசியிருக்கலாம், என்னாலாம் பேச முடியாது அவங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இருக்குது. அன்றைக்கி நீ எப்படி அழுத? நீ பாரு, நானே பேசுகிறல்ல, உனக்கு என்ன? பேசு. என் புருஷனை திட்டினா என்னால் மூடிட்டு இருக்க முடியாது. இங்கே பாருடி, இங்கே பாரு, எனக்காக பேசு. நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அப்பா அம்மான்னு 2 பேரும் வேணும்னு ஆசைப்பட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஃபீல் பண்ணிட்டு வரைக்கும் இல்லை. இனிமேலாச்சும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் பேசு. சரி பேசுகிறான். பேசுவியா? பேசுகிறேன். சரி போய் கால் பண்ணுறேன். டேய் இன்றைக்கி வேணாம், நாளைக்கு பண்ண. இப்பயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ ஜிமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பக்கம் ரூமில் இருந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சங்குக்கு தான், ஹாய் அத்தை. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கே ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்களா? இல்லை, வீட்டுக்கு வந்துட்டேன் அத்தை. எப்போ வந்தீங்க? 2 நாள் ஆச்சு அத்தை. அப்புறம் மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்லாம் இப்போ ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஜிம்மன் எப்படி இருக்கான்? இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கு தான் அப்படி ஜிம்மனை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க முன்னாடி. ஜிம்மன் அப்படி ஃபேஸை திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. டேய் அனுப்பிச்சு திருப்பிட்டா. திருப்பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் ஃபேஸை திருப்பிட்டு கீழே பிடிச்சிக்கிறாங்க. டேய் நிமிந்து பாருடா. நான் பார்க்க மாட்டேன். நிமிந்து பாருடா. நான் பார்க்க மாட்டேன். என்னடா ஒன்றுமா அப்பா மேலே கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுகிறாரு. சரி ஜிம்மன் ஆமாம் கோபத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே நிமிந்து பார்த்து சொல்கிறாங்க. ஐயோ டேய் இப்போ என்னடா பண்ணணும்னு சொல்கிற? எவ்வளோ தடவை மன்னிப்பு கேட்டேன். ப்ளீஸ்ரா. நான் வேணா உன் புருஷனை அடித்ததுக்கு அவனை வேணால் என்னை அடிக்க சொல்கிறான் நான் ஆல்ரெடி. ஐயோ மாமா சும்மா இருங்க மாமா. ப்ளீஸ்ரா. நீங்கள் சாரி கேளுங்க முதல்ல. 2 பேரும் சாரி கேளுங்க, அப்போ தான் நான் பேசுவேன். சாரி ஜிம்மன், என்கிட்ட இல்லை. சாரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. ஐயோ அத்தை மாமா என்ன உனக்கு? என்ன ரொம்ப பண்ணுற? பேசு. என்ன ஏன்டா அடிக்கிற? பேசு. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? அதான் சாப்பிட்டேன். நல்லா தான் பேசுகிறேன். நல்லா தானடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சைடு சுமந்தா அப்படி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அவர் போயிடுறாரு. எங்கே போகிற? வரேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு என் சைடு ஜங்குக்கு தான் அப்படி குக் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. என் சைடு சுமன் பேசுகிறாரு 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. ஃபோனை போட்டால் பேச மாட்டேன்னானா, போட்டு கொடுத்தா இவ்வளோ நேரம் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு ஒரு பக்கம் ஆப்பிள்லாம் கட் பண்ணிவிட்டு ஜிம்மனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மன் எதுக்கு இது? சாப்பிட்றதுக்கு சாப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் சைடு ஜிம்மனோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணிவிட்டு மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. நிஜமாலே மன்னிச்சிருங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் கை நீட்டியிருக்கக்கூடாது. ஐயோ மாமா விடுங்க, எதுக்கு இப்போ ஒன்றும் பேசிகிட்டு இருக்கீங்க? விடுங்க அவன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவ்வளோலாம் சாரி கேட்க தேவையில்ல இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் போதும்ப்பா விடுங்க. அடப்பா இவ்வளோ நேரம் சாரி கேட்க சொல்லி குமரிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியே ஜங்குக்கு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கா சொல்லிடி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? நிஜமாவா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப்பில் எல்லாமே கிடச்ச மாதிரி இருக்குது. எல்லாமே கிடச்சிருச்சா? அப்பா அம்மா திரும்ப பேசிட்டாங்க. நீ என் கூட இருக்க, டேங்க் கலந்து போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு காக் பண்ணிவிட்டு இப்போயே இறந்து போனால் கூட சந்தோஷம்தான். வாயை உடைச்சிடுவான், என்ன பேச்சு பேசுகிற? அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன் ஜங்கா. நானும் சந்தோஷமாக இருக்கேன்.
சரி நீ சொல்லு, என்ன சொல்லணும்? நம்மளும் உன் டைம் மாதிரி குழந்தை பெற்றுக்கலாமா? என்ன? சொல்லு, எப்போ என்ன திடீர்னு குழந்த? இல்லை, நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு. இப்படிலாம் பேசாத ஜங்கா, கொண்டுடுவேன். அப்படிலாம் பேசாத. ஜிம்மனோட ஹேண்ட் வந்து ஜங்கோட லிப்பில் இருக்குது. இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மனோட ஹேண்டில் கிஸ் பண்ணிவிட்டு, கேளுடா. நான் கேட்க மாட்டேன், போ கேளுடா. சொல்லு, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய நான் நினச்சி வளர்த்துக்கோ. செருப்பால் அடிப்பேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் லைஃப்பில் எனக்குன்னு நீ மட்டும்தான் இருக்குது. நீயும் போயிட்டேன்னா நானும் கூட வந்துடுவேன், சாவடிச்சிருவேன். எனக்கு என்ன ஆனாலும் நீ என் கூட வரக்கூடாது. நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை வீட்டில் என்னால் இருக்க முடியும். சரி சரி சரி, அழாத அழாத அழாத. நான் நார்மலாக தானே சொன்னேன், இதுக்கு இப்போ அழுறேன். அப்போல்லாம் பேர் அனுப்பிச்சோங்கக்கா. சரி சொல்லி குழந்தை பெற்றுக்கலாமா? வேணாம். ஏய், பெற்றுக்கலாம். வேணாம், நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். போ. ஏன்? எனக்கு நீ, உனக்கு நான், போதும். குழந்தைலாம் வேணாம். வேணாமா? வேணாம். நிஜமாக வேணாமா? வேணான்றா. எனக்கு நீ, உனக்கு நான், போதும். வேறு எதுவும் வேணாம். குழந்தைலாம் யாரும் வேணாம். நீ பாரு ஜிம்மன். ஜிம்மன், என்ன சீரியஸாக கேட்குறேன்? குழந்தை பெற்றுக்கலாமா? நீ நீ சொன்ன. ஏய், அதெல்லாம் இல்லை, நிஜமாக கேட்குறேன். குழந்தை பெற்றுக்கலாம். ரொம்ப நாளாச்சு. ப்ளீஸ். ஏய், இப்போ நீ அதுக்கு தான் பிளான் போடுறியா? அதுக்கு இல்லை, குழந்தைக்கு தான் பிளான் போடுறேன். புளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கடிச்சு ஸ்டேஜ்மெண்ட் அடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான். சரி சரி, குழந்தை பெற்றுக்கலாம். சரி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படி ஜிம்மன் லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான், இரு என்னடா? குழந்தை மண்ணு இது மேலே பாசமாக இருப்பில்ல? இருப்பேன். என்னை விட்டு போக மாட்டேன். நிஜமா நானா குழந்தையா? நீ தாண்டி. நிஜமாமா? ப்ராமிஸா? என் உயிர் இருக்க வரைக்கும் எனக்கு நீ தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மன் லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மனை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, நான் உனக்காக எப்பயும் வெயிட் பண்ணுவேன் ஜங்கு. எப்பயும் உனக்காக நான் வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ ஜிம்மன். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத ஜங்கு, உனக்கு நான் இருக்கேன். தெரியும்ல? நல்லா தெரியும். பொண்டாட்டினே இருக்கும் போதே எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மன் லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே லிப்பில் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை இழுக்க என் மனசு நிறையுமே. இந்த மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதே. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, ஓகேவா? இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஏதோ போய் ஏதோ கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்புறம் நாளைக்கு தான் ஆனிவர்சரி, நாளைக்கு தான் 13th ஆனிவர்சரி. இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் மற்ற எபிசோட்லாம் நான் சீக்கிரமாக போய் ட்ரை பண்ணுறேன். அது ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் முடியல. ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி முடிச்சிட்டேனா? ஓகேடா, நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்பில் இல்லைனா அடுத்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய்.